எல்லாருக்கும் நமஸ்காரம். காமக்குடி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் சங்கராமிர்தம் 935 பிரிவு. அதை பற்றி தான். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். கோபாலபுரத்தில் எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பெரிய மாமரம் இருந்தது. ஒரு விதத்தில் தான் மாமரம், பெரிய மரம் சொல்லுவாள். இது ஒரு பூ பூத்ததில்லை. பூவே இல்லைங்கும் போது வடுவாகுது, காயாகுது, பழமாகுது, வெட்டிட்டு தான் அப்படிங்கிற எண்ணம் அப்போ போய்க்கு தோண்டிகிட்டே இருந்தது. ஆனால் பல வருஷங்களாக இருக்கிறதுனால நிழல் கிடைக்கிறது, காற்று கிடைக்கிறது, அதெல்லாம் கொடுத்துருந்ததுனால அதை வெட்டுறதுக்கு மனசு வர மாட்டேன்னுது. ஆனால் ஒரு மாவடு கூட கொடுக்கலையே, பிரயோஜனம் இல்லை. மரத்தை வெட்டிட்டு வேறொரு மாங்காய் நட்டால் நல்ல பலன் கிடைக்குமே. இப்படிலாம் மாற்றி மாற்றி ஒரே யோசனை, சிந்தனை, போராட்டம். 1964 வருஷம் மகாபெரிவா மெட்ராஸுக்கு விஜயம் பண்ணான். கோபாலபுரம் அன்பர்கள்லாம் அவளை வேண்டிட்டு பிரகாரம் அந்த பகுதிக்கு வந்தாள். எங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், அந்த பலனாக எங்காத்துலேயே எங்கள் கிரகத்திலேயே 4 நாள் தைக்கினாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெய் 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 கூட்டம். எல்லா பக்தர்களும் தரிசனம் கொடுக்குறதுக்காக அதுக்கு வசதியாக அந்த மாமரத்தடி இருந்தது. தட்சிணாமூர்த்தி மரத்தடியில் உட்காந்துருப்பாள். அது மாதிரி அவர் உட்காந்துட்டு பிரிவா சம்பாஷணைகள், பேச்சு இல்லை கான்வர்சேஷன் எல்லாரோடையும் பேசிட்டு பேசிட்டு இப்படி 4 நாள் மரத்தோட நிழல் காற்றும் தெய்வீகமாக அந்த இது அன்பர்களை கடாட்சித்தா எல்லாரையும். சில சமயங்கள் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டா, ஓய்வு எடுத்துட்டு. பூத்து காய்க்காத மரம் அப்படின்னு ஏச்சிக்கு உண்டான அந்த மரம் இவர் கைலாசபதிக்கு உகந்த இடமா எடுத்தது 4 நாள். அந்த மரம் ஒன்றும் இல்லைன்னாக்கா தென்னங்கீத்து பந்தெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணணும். ஆனால் அந்த இயற்கை அட்மாஸ்பியர், இந்த சூழல் கிடச்சிருக்காது, நிச்சயமாக கிடச்சிருக்காது. எல்லாம் முகாம்லாம் முடிஞ்சு வேறு முகாமுக்கு போயிட்டா பெரியவா. ஆனால் அவருடைய திருவடிகள் பதிந்த அந்த சூழல்கள் அந்த இடத்துல பண்ணதுனால அந்த மாமரத்தடியில் மறையவே இல்லை. என்ன ஆச்சரியம்! அந்த வருஷம் மாம்பழ காலத்தில் அந்த மாமரத்தில் எக்கச்சக்க பூக்கள், வடுக்கள், காய்கள், பழங்கள், பழச்சுவையோ அப்படி தேன் சுவை மாதிரி இருந்தது. எங்கள் தெருவில் அந்த மரத்து பழங்களை சாப்பிடாத வரை கிடையாது. மாங்காய் பழுத்தது மகாபெரிவாளுக்கு ஒரு கூடை நாங்கள் எடுத்து அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருக்கும் விநியோகம்லாம் அப்படின்னு வழக்கமாக வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுடைய தகப்பனார் அவரை செல்லமாக வளர்த்த மரம். அது 40 வருஷம் பழங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தது. எங்கள் தகப்பனார் மறைஞ்சு போனார். எங்களுக்கும் உறவினர்களுக்கும் ரொம்ப வருத்தம். ஆனால் மகா பெரியவாளுடைய பாதம் பட்டப்புறம் உயிர் தெழுந்த மரத்துக்கு அதால் கூட எங்கள் தகப்பனாருடைய இது தாங்க முடியல போல இருக்கு. அந்த மாமரம் சிறுக சிறுக அந்த 1 இயருக்குள்ளே சக்தி இழந்து எங்கள் தகப்பனாருடைய வருஷாத்திற்குள்ளே அவரை ஃபாலோ பண்ணி அந்த மரமும் போயிடுது. பெரியவாளின் திருப்பாதங்கள், அதாவது ஆனால் அந்த பாதங்கள் உரம் செறிந்த பாதங்கள் அப்படிங்கிறத நாங்கள் என் கண்ணால் பார்த்தோம். இதை சொன்னது திரு சுப்பிரமணியம் அப்படிங்கிறார், கோபாலபுரத்தில் இருக்கிறவர். அவர் சொன்னவர், அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் பிரணமாமி உதாந்தகம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரிவா சரணம்.